ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கானனோட 28வது மூவியான ஒன் ஐடு ஃபிளாஷ்பேக் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கானன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 27 மூவியை வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கானன் தமிழ் மூவி கலெக்ஷன் சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம சேனல்ல ரொம்ப மாசமா பல ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கு இருக்க ஒரே கேள்வி டிடெக்டிவ் கானனோட 28வது மூவியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி தான். ஸோ உங்களுக்காக டிடெக்டிவ் கானனோட 28வது மூவியோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த மூவில பார்த்துக்கிட்டிங்கன்னா பல முக்கியமான கேரக்டர்ஸை வந்து நம்மளுக்கு காட்டுவாங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிரோமிட்சு மோரோஃபுஷி. இவர் வந்து ரைஃபுரியாவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாரு. பட் ஆனால் இவர் வந்து இறந்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹிரோமிட்சுவோட அண்ணனா இருக்க டகாகி மோரோஃபுஷி. ஸோ இவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா கோமைன்னு சொல்லி ஒரு நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவாங்க. சோ மோரோஃபுஷி, யமட்டோ, யுகிரா 3 பேரும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அது போக 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒர்க்கும் பண்ணுவாங்க. இதுல யமட்டோவுக்கும் யுகிராக்கும் இடையில பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சினிச்சிக்கும் ரானுக்கும் இடையில இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. சோ இந்த மூவி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, நம்ம மறுபடியும் டிடெக்டிவ் கானன் உலகத்துக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 10 மாசத்துக்கு முன்னாடி பனை பிரதேசத்துல ஒரு நபர் வந்து ரைஃபிள வச்சுக்கிட்டு வேகமா போய்க்கிருக்காரு. சோ அவரை துரத்துக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் கன்சுகே யமட்டாவும் ஃபாலோ பண்ணிட்டே போய்க்கிருக்காரு. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மேல வந்து முகம் தெரியாத ஒரு நபர் வந்து யமட்டோவோட கண்ணிலேயே வந்து ஷூட் பண்ணிடுறாரு. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பனிச்சரிவும் ஏற்பட்டுடுது. அப்படியே 10 மாசத்துக்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் நோபியாமா அப்சர்வேட்டரியை வந்து காட்டுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மடோகா சுபராயின்னு சொல்லக்கூடிய ஒரு லேடி வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா முகம் தெரியாத ஒரு நபர் வராரு. அவர் வந்து மடோகாவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து நாகனோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யுகிரா யூஇ வந்துடுறாங்க. சோ அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து நம்ம யமட்டோவும் வந்துடுறாரு. அட்டாக் பண்ணவங்களோட முகத்தை பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப மடோகா வந்து இல்ல அப்படின்னு சொல்றப்ப பக்கத்துல இருக்க யுடாகா ஓச்சின்ற நபர் வந்து அவன் ஹூடு வேற போட்டிருந்தானா சார் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல வந்து 45 மீட்டர் டெலஸ்கோப் வந்து மூவ் ஆயிக்கு இருக்கத பார்த்ததும் யமட்டோக்கு கண்ணு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே கட் பண்ணீங்கன்னா கமிங் ஐபா ஷோவை வந்து நம்ம கானன், ஜென்டா, ஐமி, மிச்சுகி, ஹைபரா எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து கட் ஆயிடுது. சொன்னே ஆகாசா வந்து ஆண்டனா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றப்ப ஜென்டா வந்து இந்த சேட்டலைட் மூலியமா எப்படிதான் இந்த ஆண்டனாலாம் ஒர்க் ஆகுதோ அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து சேட்டலைட்ல இருக்க சிக்னல் வந்து பாராபோலிக் ஆண்டனால வந்து ரிசீவ் பண்ணும். அது மூலியமா தான் இந்த ஷோலாம் தெரியுது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசா வந்து கவலைப்படாதீங்க, நேஷனல் நோபியாமா அப்சர்வேட்டரிக்கு போறதுக்கான 5 டிக்கெட் என்கிட்ட இருக்கு, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னால வர முடியாது, நான் ரானோட சாக்கர் மேட்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரான், கானன், மோரிசன் 3 பேரும் டின்னரை வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசனுக்கு வந்து ஒரு கால் வருது. சோ அந்த சைடு பேசுற நபரோட பேர் வந்து கோஜி சாமிட்டானி. சோனே அந்த நபர் வந்து நம்ம போலீஸா இருந்த காலங்கள் ரொம்ப அற்புதமா இருந்ததுல, அது போக நீ என்னை விட பெஸ்ட் ஷூட்டரா வேற இருந்த, இப்ப என்ன நீ டிடெக்டிவா இறங்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். சரி, இன்ஸ்பெக்டர் கன்சுகே பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 10 மாசத்துக்கு முன்னாடி பனிச்சரிவுல அவர் மாட்டிக்கிட்டாரு, ஒரு கண்ணையும் ஒரு காலையும் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா நான் கேள்விப்பட்டேன், யாரையோ துரத்திட்டு போகும் பொழுதுதான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சாமிட்டானி வந்து ஓகே, திங்கக்கிழமை காலையில 9 மணிக்கு நீ கவியா பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா திங்கக்கிழமை ஆயிடுது. சோ நம்ம ரான், கானன், மோரிசன் 3 பேரும் சாமிட்டானியை மீட் பண்ண போய்க்கிருக்காங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா முகம் தெரியாத ஒரு நபர் வந்து சாமிட்டானியை அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறாரு. சோ அந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்டதும் கானன் வேகமா அவனோட ஸ்கேட் போர்டை எடுத்துட்டு அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டே போறான். சோ கானன் பாத்துக்கிட்டீங்கன்னா அவனோட ஃபுட்பாலை வச்சு ஏத்துறான். அந்த நபர் ஈஸியா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிடுறாரு. சோ கடைசியா அவர் கானனோட விஷன்ல இருந்து மிஸ் ஆகி அவரோட பைக் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட வாசல்ல இருக்கிறத கானன் வந்து பாத்துடுறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாமிட்டானியோட பாடி இருக்க இடத்துக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த நம்ம டகாகியும் சாட்டோவும் வந்துடுறாங்க. சோனே டகாகி வந்து கல்பிரிட்டோட பைக் வந்து திருட்டு பைக்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மோரிசன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் இறந்து போனதை பார்த்து பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிராடோரியும் இன்ஸ்பெக்டர் மெக்ரேயும் சாமிட்டானியோட டெஸ்கை வந்து செக் பண்ணிக்கிருக்காங்க. அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா யமட்டோவோட பனிச்சரிவுல நடந்த ஆக்சிடென்ட் பத்தின ஒரு ஃபைல் இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கசாமே வாட்ச் பண்ணிக்கிறத நம்ம கானன் வந்து பாத்துடுறான். இதுல பிஎஸ்பி டீம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்றப்ப
அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிராடோரி வந்து இந்த கேஸ்ல டகாகியும் சாட்டோவும் கண்டிப்பா இருந்தாகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நானும் இருக்கேன், இறந்து போனது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றப்ப 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து கானன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம எப்படி சாக்கர் மேட்சுக்கு போறது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஜென்டா, ஐமி, மிட்சுகி, ஹைபரா எல்லாருமே தாக்குடைரா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ வெளியில இருக்க பனிமலைகளெல்லாம் பார்த்து பயங்கரமா ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த ஓச்சி வந்துடுறாரு. உங்க எல்லாரையும் நான் அப்சர்வேட்டரி சென்டருக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ப்ரொஃபசர் ஆகாஷாக்கு கால் பண்ணி நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் ரான் வந்து ஏய் கானன் நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் வந்து சொனக்கோக்கு கால் பண்றான். சாக்கர் மேட்சோட டிக்கெட்டை நான் உனக்கு தர்றேன், நீ மக்கோட்டோவை கூட்டிட்டு அங்க போ, அப்பதான் உங்க 2 பேருக்குள்ள இருக்க லவ் பயங்கரமா வளரும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி, சாட்டோ, மோரிசன் 3 பேரும் நாகனோ ட்ரெயின்ல வந்து ஏறி கிளம்பிடுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து யமட்டோ பனிச்சரிவுல எப்படி மாட்டிக்கிட்டாரு, என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்றப்ப டகாகி வந்து யமட்டோ வந்து சாடாகுனி மிகுரியான்ற நபரை வந்து துரத்திட்டு போகும்போதுதான் இந்த கதையே ஆரம்பிச்சது. 8 வருஷத்துக்கு முன்னாடி 2 திருடர்கள் நாகனோல இருக்க கன் ஸ்டோர்ல இருக்க ரைபிள்ஸையும் புல்லட்ஸையும் திருடினாங்க. அப்ப அந்த கடையில வேலை பார்த்த மாக்கி ஃபுனாக்கு போன்ற அங்க இருக்க அந்த பொண்ணுக்கு கால்ல வந்து அடிபட்டுச்சு. அதுக்குள்ள அந்த திருடங்க வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அங்க பேட்ரோலுக்கு வந்த போலீஸ் வந்து அந்த 2 திருடன்ல ஒரு நபரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அவனோட பேரு தான் டகாஷி வாசிசு. அவனோட வாக்குமூலத்தை வச்சுதான் மறைஞ்சிருந்த சடாகுனி மிகுரியாவை வந்து கைது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கைது பண்ண போலீஸ் காய் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி மலையில இருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னை காட்டி கொடுத்த டகாஷிய கொலை பண்ணியாகணும்னு சொல்லி பரோல்ல வந்த மிகுரியா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அந்த இடத்துல தான் யமட்டோ வந்து அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது தான் அவர் பனிச்சரிவுல மாட்டியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மிகுரியாவை கையில ரைபிளோட டகாகி மோரோஃபுஷி தான் கைது பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் யமட்டோவை வந்து ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாகனோ ஸ்டேஷனை வந்து காட்டிடுறாங்க. சோ நம்ம மோரிசன், டகாகி, சாட்டோ எல்லாருமே யமட்டோ யுகிராவை வந்து மீட் பண்ணிடுறாங்க. சொன்னே யமட்டோ வந்து இந்த கானன்ற ஒரு குட்டி பையன் இருப்பானே அவன் எங்க காணோம், அவன் ரொம்ப திறமசாலியாச்சே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அவனை நான் ஒன்னும் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரானும் கானனும் வந்து நாகனோ வந்து இறங்கிடுறாங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நபர் வந்து நம்ம கானனை வந்து இடிச்சிட்டு போயிடுறாரு. சாரி தம்பி சரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்பொழுது அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரானும் கானனும் வந்து அப்சர்வேட்டரிக்கு போறதுக்காக கார்ல ஏறி போய்க்கிருக்காங்க. அந்த சமயத்துல கானன் வந்து அவனோட காலர்ல இருக்க ஒரு பக்கை வந்து கண்டுபிடிச்சிடுறான். சோ அப்பதான் கானனுக்கு புரியுது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டு போன நபர் தான் கானனோட காலர்ல வந்து அந்த பக்கை வச்சிருந்திருக்கணும்னு சொல்லி. அதே சமயம் அந்த நபர் வந்து நம்ம கசாமிக்கு கால் பண்ணி சார் நீங்க சொன்ன அந்த பையன் மேல அந்த பக்கை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வந்து யமட்டோ கிட்ட பனிச்செருவுல அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிருக்காங்க. சொன்ன யுகிரா வந்து அந்த சமயத்துல யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் தான் யமட்டோவை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்காங்க, அது யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கைது பண்ண அந்த டகாஷி என்னானா அப்படின்னு சொல்றப்ப யமட்டோ வந்து அவன் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான வாக்குமூலம் கொடுத்தனால அவனை அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெய்ஃப்ரியா வந்து காஃபி ஷாப்ல இருக்காரு. அவருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா என்ஜாய் யுவர் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாஷாவோட நம்ம ஜென்டா, ஐமி, மிட்சுகி, ஹைபரா எல்லாருமே வந்து நேஷனல் நோபியாமா அப்சர்வேட்டரிக்கு வந்துடுறாங்க. சொன்னி ஜென்டா வந்து அங்க இருக்க பெரிய பெரிய ஆண்டனாவெல்லாம் பார்த்து பயங்கரமா பிரமிச்சு பாத்துக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நாகனோ போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் வந்து காட்டுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எய்சோ ஃபுனாக்கு போன்ற நபர் வந்து யமட்டோவோட பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்காரு. அந்த புறம்போக்கு டகாஷி அவன் எங்க போனா, அவனை பிடிச்சிங்களா இல்லையா, அவன் தான் என்னோட மக மாக்கிய கொலை பண்ணது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்னது கொலையா அப்படின்னு சொல்றப்ப யுகிரா வந்து டகாஷி எங்க போனான்னு கண்டுபிடிக்க முடியல சார், அவனோட அடையாளத்தை மாத்திக்கிட்டதா ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றப்ப எய்சோ வந்து என்னோட மக ஒரு அத்லெட்டா இருந்தா, ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டே ஷூட் பண்றதுல அவ திறமசாலியா இருந்தா, அந்த திருட்டு நடந்த சமயத்துல அவளோட கால்ல அடிபட்டனால ஒலிம்பிக்ல சேர வேண்டிய அவளோட 3 வருஷ கனவு உடைஞ்சு போயிடுச்சு. இதனால மனசு உடைஞ்சு போய் அவ மலையில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா. பட் ஆனா இதை நான் கொலையா தான் எடுத்துக்குவேன், அந்த டகாஷி மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து நம்ம மோரோஃபுஷி வந்துடுறாரு. சாமிட்டானி இறந்து போறதுக்கு முன்னாடி மிகுரியாவை வந்து ஜெயில போய் மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டோக்கியோ போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. சொன்ன சிபா வந்து சாமிட்டானியோட நெஞ்சில 30 கேலிபர் ரைபிள்ல ஷூட் பண்ண புல்லட்ஸ் கிடைச்சது, அதை பெரும்பாலும் பனி பிரதேசங்கள்ல வேட்டையாடுறதுக்கு அந்த ரைபிளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றப்ப சிராடோரி வந்து போன சனிக்கிழமை சாமிட்டானி ஜெயில இருந்த மிகுரியாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கடைசியா மீட் பண்ண நினைச்சது மோரி கோகாரு அப்படின்னு சொல்றப்ப அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரிகோ காசிபின்ற ஒரு நபரை வந்து காட்டுறாங்க.
அவர் வந்து எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடுச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் பார்த்துக்கிட்டீங்கன்னா சாமிட்டானி கேஸ்ல வாதாட போற ப்ராசிக்யூட்டர் அவர் இருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜென்டா ஐமி மிட்சுகி ஹைபரா அவங்க இருக்க இடத்துக்கு நம்ம ராணும் கானனும் வந்து சேர்ந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம கானன் வந்து டகாகிட்ட ஒரு பக்க வச்சிருப்பான். அது மூலியமா அவங்க யமனாசாக்கி ஜெயிலுக்கு போன விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறான். அப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு குரல் கேட்குது. சொன்னி கானன் வந்து இது என்னை இடிச்சிட்டு என் மேல பக் வச்ச நபரோட வாய்ஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்றப்ப அந்த நபரை காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து அட்சுனோபு ஹயாஷி. அவர் வந்து ஜெனரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓச்சி வந்து பசங்களா அந்த லேசர் மூலியமா நம்ம வானத்திலேயே ஸ்டார்ஸ் வரையலாம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து அப்படின்னா நான் ஒரு குவிஸ் சொல்றேன், அதுக்கு சரியான பதில சொல்லுங்க, அதுல ஜெயிக்கிறவங்க லேசர் மூலியமா ஸ்டார் வரையட்டும் அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து வானத்துல ஒரு திருடனை பிடிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் போனாரு. அந்த திருடன் அங்க இருக்க ஒரு பிளானெட்ல ஒளிஞ்சுக்கிட்டான். அது எந்த பிளானட்? ஆப்ஷன் ஏ சூரியன், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி பூமி, ஆப்ஷன் டி நிலவு அப்படின்னு சொல்றப்ப அயுமி வந்து ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது ஜார்கன் அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து என்ன போலீஸ் ஜார்கனா? போலீஸ் கல்பிரிட் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க, அப்படின்னா அது மென்ஷன் ஆகுறது கோல்டு ஸ்டார், அப்படின்னா ஆப்ஷன் பி வெள்ளி அப்படின்னு சொல்றப்ப ஆகாசா வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ரெய்ஃபுரியாக்கு கால் பண்ணி மேல பக் இருக்க விஷயத்தை சூசகமா ரெய்ஃபுரியா கிட்ட வந்து சொல்லிடுறான். சொன்னே ரெய்ஃபுரியா வந்து மிகுரியாவுக்கும் டகாஷிக்கும் எப்படி அந்த கன்னும் புல்லட்டும் கிடைச்சது, டகாஷியோட வாக்குமூலத்தை வச்சு அவன் எப்படி வெளியில போனான்ற விஷயத்தை வந்து நம்ம கானன்ட்ட சொல்லிக்கிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெய்ஃபுரியா வந்து கசாமிக்கு கால் பண்ணி கானன்ட்ட யார் பக் வச்சது அப்படின்னு சொல்றப்ப கசாமி வந்து நம்மளோட பிஎஸ்பியோட அண்டர் கவர் ஏஜென்ட் மூலியமா தான் பக் வச்சோம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைபரா வந்து உன்னோட ஷர்ட்ல தான் பக் இருக்குன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாத வேலை பாத்துக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பாவம் பிஎஸ்பி ஏஜென்ட் கசாமி அங்கிள் இதெல்லாம் கேட்கணும்ல அப்படின்னு சொல்றப்ப கசாமி வந்து இந்த பொடியனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மிகுரியாவை மீட் பண்ண மோரிசன், டகாகி, சாட்டோ, யமட்டோ, யுகிரா, ஹயாஷி எல்லாரும் போயிடுறாங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யமட்டோக்கு வந்து கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடுது. சோ அவர் அங்கிருந்து வேக வேகமா கிளம்பிடுறாரு. அதே சமயம் மிகுரியா வந்து சாமிட்டானி பனிச்சரிவை பத்தி மட்டும் தான் என்கிட்ட கேட்க வந்தாரு, வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஹைபரா வந்து அந்த லேசரை வச்சு ஆர்டிபிஷியல் ஸ்டாரை வந்து வானத்துல வரைஞ்சுக்கிருக்கான். அதை வந்து நம்ம ஜென்டா ஐமி மிட்சுகி ஆகாசா எல்லாருமே படுத்துக்கிட்டே ரசிச்சு பாத்துக்கிருக்காங்க. சோ அதே சமயம் மோரோஃபுஷி வந்து உன்னை மாட்டி விட்ட டகாஷி மேல உனக்கு கோவம் இருந்தது தானே, அதனால தானே உனக்கான பரோல் கிடைக்கும் பொழுது நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பனி பிரதேசத்துல டகாஷியை தேடிக்கி இருந்த, அந்த சமயத்துல தானே யமட்டோ உன்னை பிடிச்சு அவரும் பனிச்சரிவுல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது மிகுரியா வந்து பயங்கரமா கோவப்படுறான். அந்த டகாஷி நாய் மட்டும் என்கிட்ட கிடைச்சானா அவனை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அவனோட மொபைல்ல இருக்க மேப்ல வந்து செக் பண்றான். சோ அவங்க இருக்க இடத்துக்கு பக்கத்திலே பாத்துக்கிட்டீங்கன்னா யமனாசாக்கி ஜெயில் இருக்கிறது வந்து தெரியுது. சோ அங்க எப்படியாவது போய் ஆகணும்னு கானன் ஒரு பிளான் பண்ணி எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது பயங்கர அர்ஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் யமனாசாக்கி ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் எல்லாரையும் வந்து கானன் மீட் பண்ணிடுறான். சொன்னே ஓச்சி வந்து ஏ கானன் நீ இங்க போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு அது நின்னுடுச்சு அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யமட்டோ வந்து அந்த அந்த கானன் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப மோரோஃபுஷி வந்து ஹோ இந்த குட்டி பையன் தான் பெரிய டிடெக்டிவா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹயாஷி வந்து நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சொன்னே கானன் வேக வேகமா அங்கிள் நீங்க தானே பிஎஸ்பி டீமோட அண்டர் கவர் ஏஜென்டா இருக்கீங்க, அதனால தானே என்னோட காலர்ல பக் வச்சிங்க, கவலைப்படாதீங்க இந்த விஷயத்தை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறான். சொன்னே ஹயாஷி வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சுக்கிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆபீசரோட ஒரு மீட்டிங் நடந்துருக்கு. சொன்னே மோரோஃபுஷி வந்து சாமிட்டானியோட உடம்புல ரைஃபிளோட புல்லட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்ன ரைஃபிளோட புல்லட்டா, நான் அவனை துரத்தும் பொழுது அவங்க கிட்ட எந்த ரைஃபிளுமே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹசிபி அங்க வராரு. இந்த கேஸ்ல என்னையும் இன்வால்வ் பண்ணது சூப்பரிண்டெண்டன்ட் குரோடா தான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து ரெய்ஃபுரியாக்கு கால் பண்ணி சாமிட்டானி எதுக்காக பனிச்சரிவு கேஸ 10 மாசத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ரெய்ஃபுரியா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனா இந்த பனிச்சரிவு கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தன் தான் சாமிட்டானிய
கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் ஆகாசா, ரான், ஜென்டா, ஐமி, மிட்சுகி எல்லாரும் வெளியில வந்து சூடா சமையல் செஞ்சு அதை ரசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிராவும் யமட்டோவும் கார்ல போய்க்கிருக்காங்க. சொன்ன யுகிரா வந்து பனிச்செறிவுல நீ மாட்டும் பொழுது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப யமட்டோ வந்து எல்லாம் சரிதான், பட் ஆனா நான் கோமால இருந்த அந்த சமயத்துல நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, ஏன் நான் திரும்ப வரமாட்டேன் நீ நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யாரோ அந்த கார்ல வந்து ஷூட் பண்றாங்க. சொன்ன யமட்டோவும் யுகிராவும் வேகமா ஜம்ப் பண்ணும் பொழுது அந்த கார் வந்து வெடிச்சு சிதறிடுது. சோ அந்த கன் சவுண்ட் கேட்டதும் பக்கத்துல இருந்த ரான் வந்து வேகமா ஓடுறான். அதே சமயம் அந்த கல்பிரிட் வந்து ரைஃபிள் எடுத்துட்டு வந்து இருக்கான். சொன்ன யுகிராவும் யமட்டோவும் அங்க இருந்து மறைஞ்சிருந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது ரெண்டு பேரும் பனியில உருண்டுடுறாங்க. அதே சமயம் யமட்டோ கார் வெடிச்ச இடத்துக்கு நம்ம மிட்சுகி, ஜென்டாவும் வந்துடுறாங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து நம்ம மிட்சுகியை வந்து பிடிச்சிடுறான். சொன்ன ஜென்டா வேகமா அவனை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்பிரிட்டோட கையை பிடிச்சு கடிச்சு இழுத்துடுறான். அதே சமயம் ரான் அங்க வந்து அந்த கல்பிரிட்டோட பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்கான். சோ அந்த கல்பிரிட் வந்து அவனோட ரைஃபிளை எடுக்கும் பொழுது மிட்சுகி வந்து அந்த கல்பிரிட்டை நாங்க பாத்துட்டோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட்ட பேசுறான். சொன்ன இந்த கல்பிரிட் அதை கேட்டதும் அங்க இருந்து வேகமா ஓடிடுறான். அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா மிட்சுகி வந்து நான் போலீஸ்க்கே கால் பண்ணல, என்னோட போன் அவுட் ஆஃப் ரேஞ்சில இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் மிட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்கிறான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பனியில வழுக்கி பாத மாதிரி போன யுகிராவும் யமட்டோவும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா யாருமே இல்ல. அதே சமயம் யுகிரா இருக்கக்கூடிய லொகேஷனை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறான். சோ அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா ஆபீசரும் வந்துடுறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா யமட்டோவும் யுகிராவும் காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த வீட்டோட ஓனர் பாத்துக்கிட்டீங்கன்னா டகாஷி ஓடோமோன்னு சொல்லி. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஓச்சி வந்து நம்ம ரான், ஜென்டா, ஐமி, மிட்சுகி எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. சொன்னே ஆகாசம் வந்து இதுக்கு தான் இந்த மாதிரி ஆபத்தான இடத்துக்கு தனியா போக கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிரா வந்து அது என்ன புது கன்னா அப்படின்னு சொல்றப்ப யமட்டோ வந்து அது கன்னு கிடையாது, அது வந்து ஒரு சவுண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப டகாஷி வந்து ஆமா இங்க பெரும்பாலும் நார்த் சைடும் வெஸ்ட் சைடும் பனிச்சரிவு அடிக்கடி ஏற்படும், அதனால ரெண்டு சைடும் வந்து ஒரு வைப்ரேஷன் மிஷினை வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நார்த் சைடு பனிச்சரிவு வந்து இருக்குன்னா வெஸ்ட் சைடு இருக்க மிஷின்ல இந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு செயற்கையா ஒரு சரிவை ஏற்படுத்துவோம், இதனால ரெண்டு பனிச்சரிவும் மோதி பனிச்சரிவு ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்றப்ப சாட்டோ வந்து யமட்டோக்கு நினைவு திரும்பிடக்கூடாது, திரும்பினா தன்னோட முகம் அவருக்கு தெரிய வந்துடும்ன்றனால தான் அவரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து காசிபி வந்து அவரோட சர்ச்சிங் டீமை கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ ஏதாச்சும் தடையும் கிடைக்குமான்னு சொல்லி அங்க இருக்க மொத்த காடையுமே வந்து அலசி எடுத்துக்கிருக்காங்க. அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஜென்டாவோட பல்ல வந்து அந்த கல்பிரிட்டோட கை கிளவுஸோட ஒரு பீஸ் வந்து சிக்கிந்திருக்கும், அதை வந்து எவிடன்ஸ்க்காக எடுத்து வச்சிடுறாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாஷியோட சட்டையை கலட்டினதும் அவரோட கையிலையும் இடது நெஞ்சிலையும் வந்து காயம் இருக்கிறத கானன் வந்து பாத்துடுறான். சோ இது எதுக்காக வந்ததுன்னு சொல்லி கேட்கும் பொழுது விறகு தூக்குனப்ப ஏற்பட்டதுன்னு சொல்லிடுறாரு. சொன்னே கானன் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரைஃபிள் யூஸ் பண்ணாதான் இப்படி வரும் அப்படின்னு சொல்றப்ப கசாமிக்கு வந்து கால் பண்ணி டகாஷியோட பேர்ல ஏதாச்சும் ரைஃபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னே கானன் வந்து அவர் வச்சிருக்க சவுண்ட் கன்னு ஒருவேளை ரியல் கன்னா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்றப்ப யமட்டோ வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்டர்ல பல வித்தியாசமான ஆயுதங்களை ரெக்கவர் பண்ணாங்க, அதுல பாத்தீங்கன்னா ரைஃபிள் மாதிரி இல்லாத பல கன்ஸ் அதுல இருந்தது, பட் ஆனா அதுல போடக்கூடிய எல்லாமே ரைஃபிளோட புல்லட்ஸா தான் இருந்தது, எனக்கு தெரிஞ்சு கல்பிரிட் அதுல இருக்க ஒரு கன்னை தான் பயன்படுத்தி இருந்திருக்கணும், சந்தேகம் வராம இருக்கிறதுக்காக தான் அதை கவர் பண்ணி அது ஒரு ரைஃபிள் மாதிரி செட் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா விடிஞ்சிடுது, மொத்த இடத்தையும் அலசியும் அந்த கல்பிரிட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன், கானன், டகாகி, சாட்டோ எல்லாரும் காட்டு பகுதிக்குள்ள வந்து தேடி போய்க்கிருக்காங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மாக்கியோட சமாதியில அவரோட அப்பாவான ஃபுனாகுபோ இருக்கிறத வந்து பாக்குறாங்க. சொன்னே ஃபுனாகுபோ வந்து இன்னைக்கு என்னோட மகளோட இறந்த நாள், 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவளை வேலைக்கு போக சொல்லி அனுப்புனேன், பட் ஆனா இந்த கல்லறையில எனக்கு முன்னாடி யாரோ வருஷம் பூ வச்சுட்டு போறாங்க, இந்த பூவோட பேரு வந்து சாஷின் ஷூ பூ, இந்த பூ பனி பிரதேசத்துல கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு சைடு யுகிராவும் யமட்டோவும் காட்டு பகுதிக்குள்ள தேடிட்டு போய்க்கிருக்காங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு அவங்கள யாரோ ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அந்த ஷூட்டிங் சவுண்ட் வந்து மோரிசன், டகாகி, சாட்டோ, கானன் எல்லாரும் கேட்டுட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யமட்டோக்கு உதவி பண்றதுக்காக மோரோ ஃபுஷி அங்க வந்துடுறாரு. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து யமட்டோவை நோக்கி பாம்பை தூக்கி போட்டுக்கிருக்கான். சோ யமட்டோ வந்து அந்த பாம்பை எய் பண்ணி ஷூட் பண்ணி மேலேயே வெடிக்க வச்சிடுறாரு. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்பிரிட் வந்து யமட்டோவை வந்து கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்றான். சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மோரோ ஃபுஷி வேகமா வந்து யமட்டோவை தள்ளி விட்டுட்டு அந்த புல்லட்டை தன்னோட கால்ல வாங்கிக்கிட்டு
பொத்துன்னு மேல இருந்து கீழே ஃப்ரீஸா இருக்க அந்த லேக்குக்குள்ள வந்து விழுந்துடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரோஃபுஷி உள்ள அந்த உறைஞ்சு போன லேக்குக்குள்ளேயே வசமா மாட்டிக்கிறாரு. சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியோட அளவும் பயங்கரமா உயர்ந்துகிட்டே இருக்கு. மோரோஃபுஷியை தேடி எல்லா நபர்களும் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. மோரோஃபுஷியோட கண்ணுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இறந்து போன அவரோட தம்பியான ஹிரோமிட்சு வந்து தெரிகிறாரு. ஹிரோமிட்சு வந்து நீ சாக கூடாது, நீ எங்க இருக்குன்னு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுத்து, நீ உடனடியா உன்னோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றப்ப மோரோஃபுஷி பாத்துக்கிட்டீங்கன்னா அவரோட கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. சோ அந்த சத்தம் கேட்ட இடத்துல வந்து கானன் வேக வேகமா அவனோட ஃபுட்பாலை பவர் அப் பண்ணி எத்துறான். அது வந்து அங்க இருக்க பனிலியே அடிச்சு மிகப்பெரிய துளை ஏற்படுத்திடுது. சோ மோரிசன் வேகமா ஜம்ப் பண்ணி மோரோஃபுஷியை தூக்கி காப்பாத்திடுறாரு. சோ அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா மோரோஃபுஷி வந்து ஹிரோமிட்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பியோட பேரை வந்து சொல்றாரு. இந்த விஷயத்தை கானனோட பக் மூலமா நம்ம கசாமி வந்து கேட்டுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா யாரோ சவுண்ட் எக்யூப்மெண்ட்டை வச்சு அங்க இருக்க பனிமலையில பனிச்சரிவை வந்து ஏற்படுத்திடுறாங்க. சொன்ன கானன் வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த மிஷினை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணி அந்த பனிச்சரிவை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு சிலிண்டர் கேஸ் எடுத்து அவனோட ஷூவை பவர் பண்ணிட்டு வேகமா எத்துறான். சோ அது பாத்துக்கிட்டீங்கன்னா மிஸ் ஆயிடுது. சோ கடைசியா இருக்க அந்த சிலிண்டரை வச்சு கானன் வேகமா எத்தும் பொழுது அதை ஷூட் பண்ணும் பொழுது யமட்டோட கண்ணு வந்து பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடுது. சோ இருந்தாலும் அதை கரெக்டா ஷூட் பண்ணிடுறாரு. பட் ஆனா அது ரொம்ப லேட் ஆனனால அந்த பனிச்சரிவு பயங்கர வேகமா வந்துருக்கு. இதனால அவசர அவசரமா ஓடும் பொழுது யமட்டோவை எல்லாரும் தனியா விட்டுட்டு பக்கத்துல இருக்க டென்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா பனிச்சரிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வேக வேகமா யமட்டோ வந்து தேட போறாங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் கானன் எல்லாருமே வந்து யுகிரா ரான் இருக்க இடத்துக்கு வந்து போறாங்க. அப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சாட்டோ வேக வேகமா வந்து யமட்டோவோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா நபர்களும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சோ யுகிரா பாத்துக்கிட்டீங்கன்னா கதறி அழுதுக்கு இருக்காங்க. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து கசாமியை வந்து மீட் பண்றாரு. நான் சொன்னேனே அந்த டகாஷி ஓடாமோ பேர்ல ஏதாச்சும் கன் லைசன்ஸ் இருந்ததா அப்படின்னு சொல்றப்ப கசாமி வந்து அந்த பேர்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரைஃபுரியாக்கு கால் பண்ணி சாமிட்டானியோட கேஸ்ல உங்களோட பிஎஸ்பி டீம் எதுக்காக இவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கு அப்படின்னா சாமிட்டானி வந்து கண்டிப்பா பிஎஸ்பி டீமோட அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்கணும், கவலைப்படாதீங்க, நான் உண்மையான கல்பிட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து சினிச்சியோட மொபைல் நம்பர்ல இருந்து நம்ம மோரிசன் ரானுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுனாகுபோ வந்து எதுக்காக மோரிசன் என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து டகாஷி வாசிசுவை நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தீங்களே அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் தான் உங்களோட மகளோட கல்லறைக்கு வருஷம் வருஷம் பூ வச்சிருந்திருக்கான், அது வேற யாரும் இல்ல இந்த டகாஷி ஓடோமோ தான் அப்படின்னு சொல்றப்ப மோரோஃபுஷி வந்து கன் லைசன்ஸ்ல டகாஷி வாசிசுன்னு உன்னோட பேர்ல தான் அந்த லைசன்ஸ் நீ வச்சிருந்திருக்க அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க ஃபுனாகுபோ வந்து டகாஷியோட சட்டையை பிடிச்சு பயங்கரமா சண்டை போட்டுக்கு இருக்காரு. உன்னாலதான் என்னோட மக இறந்து போனா அப்படின்னு சொல்றப்ப டகாஷி வந்து நான் தெரிஞ்சோ தெரியாமலோ மாக்கியோட சாவுக்கு நான் காரணமாயிட்டேன், அப்படிதான் 10 மாசத்துக்கு முன்னாடி மாக்கியோட கல்லறையில நான் இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டது, அந்த சமயத்துல தான் யமட்டோ மாட்டிக்கிட்டாரு, அவரோட கண்ணுல யாரோ ஷூட் பண்ணிருந்தாங்க, நான் தான் வேக வேகமா அவரை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுனாகோபாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாம பயங்கரமா கதறி அழுகிறாரு. சோ அதை பாக்குற டகாஷியும் பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்காரு. அதே சமயம் மோரிசன் வந்து சாமிட்டானியாவும் யமட்டோவையும் கொலை பண்ண கில்லர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், சாமிட்டானி பிஎஸ்பி டீமோட அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருந்தாரு, சோ அவரை கொலை பண்ணதும் பிஎஸ்பி டீமோட இன்னொரு ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அது நீங்க தானே ஹயாசி அங்கிள் அப்படின்னு சொல்றப்ப ஹயாசி வந்து இத நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப அங்க வர அசாமி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி நீ தான் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட கன்ஸையும் புல்லட்டையும் ரெக்கவரி பண்ண, சோ அதை வச்சுதான் நீ ரைபிள் மாதிரி ரெடி பண்ணி சாமிட்டானியை நீ ஷூட் பண்ணியிருக்க, உன்னோட பைக் கூட டோக்கியோ ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட தான் கிடைச்சது, சோ நீ மறைறதுக்கு அது ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸா இருந்தது, அது போக ஜென்டா கடிச்ச உன்னோட கிளவுஸோட பீஸை வச்சே உன்னோட டிஎன்ஏவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹயாசி வந்து அங்க இருந்து வேக வேகமா ஓட ட்ரை பண்ணும் பொழுது அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவு நாளா இறந்து போனதா நம்ப வச்ச நம்ம யமட்டோ அங்க வந்துடுறாரு. எனக்கு என்னோட பழைய நினைவுகள் திரும்ப வந்துடுச்சு, நீதான் என்னோட கண்ணுல ஷூட் பண்ணது, அதை நான் பார்த்தனால தான் நீ எப்ப என்னோட பக்கத்துல இருந்தாலும் எனக்கு கண்வெளி ஏற்பட்டது, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் இறந்து போன மாதிரி இந்த நாடகம் ஆடுனேன், நான் உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சது அந்த கோனன் பையனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றப்ப அங்க வர ஹாசிபி வந்து அது மட்டும் இல்லாம இந்த ஹயாசி டிரான்ஸ்மிஷன் சிக்னல் மூலியமா யுஎஸ் மிலிட்டரிக்கும் ஜப்பான் மிலிட்டரிக்கும் மிரட்டல் விடுத்திருக்கான்,
இதை கண்டுபிடிக்க வந்த ஆபீசர் நான் தான். நான் சேட்டிலைட் இன்டெலிஜென்ஸ் சென்டரோட ஹெட் ஆபீசரா இருக்கேன். யுஎஸ் மிலிட்டரிக்கும் ஜப்பான் மிலிட்டரிக்கும் விடுத்த மிரட்டல் பத்தின தகவல்களை திரட்டி தான் சாமிட்டானி ஃபைல் பண்ணி வச்சிருந்தாரு. இத சாமிட்டானி மூலியமாவே ஹயாஷி தெரிஞ்சுக்கிட்டான். சாமிட்டானி இந்த கேஸ் பத்தின விஷயங்களை யமட்டோ கிட்ட சொல்றதா ஹயாஷி கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால தான் அந்த ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஹயாஷி முடிவெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஹயாஷி மாக்கியோட சாவுக்கு தகாஷியும் மிகுரியாவும் தான் காரணம்னு அவங்கள கொலை பண்ண நான் நினைச்சேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாட்டிக்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் சாமிட்டானியவும் யமட்டோவும் கொலை பண்ண ட்ரை பண்ணேன். நானும் மாக்கியும் ரொம்ப லவ் பண்ணோம். இப்ப எனக்கு பிடிச்ச எதுவுமே என் கூட இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹயாஷி வச்சிருக்க கன் எடுத்துட்டு அங்க சுத்தி வேக வேகமா ஷூட் பண்ணிட்டு அங்க இருக்கிறதுலயே மிகப்பெரிய சேட்டிலைட் டிரான்ஸ்மிஷன் இருக்க வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து வேக வேகமா போறான். சோ போகும்போதே பாத்துக்கிட்டீங்கன்னா யுகிராவை வேகமா இடிக்கிறான். இதனால யுகிரா மயக்கம் போட்டு அந்த வண்டியிலேயே விழுந்துடுறாங்க. அதே சமயம் கானன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஓச்சி அங்கிள் மேல இருக்க லேசரை ஹயாஷி பக்கம் திருப்புங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கசாமியும் மோரிசனும் கார் எடுத்துட்டு வேகமா ஃபாலோ பண்ணிட்டு போய்க்கிருக்காங்க. பின்னாடியே பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகியும் சாட்டோவும் கார்ல போய்க்கிருக்காங்க. சோ சாட்டோ பாத்துக்கிட்டீங்கன்னா ஷூட் பண்ணிக்கிட்டே போய்க்கிருக்காங்க. அதே சமயம் ஹயாஷி அவனோட வண்டியில இருக்க மிகப்பெரிய ஆண்டனாவை ஷூட் பண்ணி கீழே தள்ளி விட்டுடுறான். சோ இதனால ஏற்படக்கூடிய மிகப்பெரிய புகையில எல்லாருமே தடுமாறி போயிடுறாங்க. சோ கானன் மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆண்டனால உடைஞ்சு விழுந்த ஒரு ஷீல்ட் எடுத்து ஸ்கேட்டிங் போர்டா பயன்படுத்தி பயங்கர வேகமா இருக்கான். சோ கானன் ஹைபராக்கு கால் பண்ணி ஹைபரா அந்த லேசரை சீக்கிரம் இந்த சைடு திருப்பு அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா கசாமி முன்னாடி போயிடுறாரு. ஹயாஷியோட வண்டியை ஷூட் பண்றாரு. பட் ஆனா எதுவுமே கரெக்டா படவே இல்லை. அதே சமயம் யுகிரா கண் முழிச்சு பாக்குறாங்க. சோ ஹயாஷிய பாக்குற யுகிராக்கு ஹயாஷியோட காதலுமே கை கூடல. அதே மாதிரி தன்னோட காதலனா இருக்க யமட்டோவோட தன்னோட காதலும் கை கூடலன்னு நினைச்சு யுகிரா பயங்கரமா கதறி அழுதுக்கு இருக்காங்க. அதே சமயம் பின்னாடி வர்ற யமட்டோ யுகிரா சீக்கிரம் ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்றப்ப யுகிரா எதையுமே நினைக்காம வேகமா ஜம்ப் பண்ணிடுறாங்க. சோ யமட்டோ பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா யுகிராவை கேச்சும் பிடிச்சிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரோஃபுஷி அவரோட காரோட பேக் கவரை ஸ்லைடிங் போஸ்ட்ல வைக்கிறாரு. சோ கானன் வேக வேகமா அதை சர்வ் பண்ணி பயங்கர வேகமா மேல பறக்குறான். சோ அந்த டைம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைபரா அந்த லேசரை ஹயாஷி பக்கம் திருப்புறான். அதை கானன் அவனோட சர்ஃப் மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணி ஹயாஷியோட முகத்திலேயே அடிச்சு அவனை நிலகுலிய வைக்கிறான். அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வேக வேகமா கசாமி கையில இருக்க கன்னை பிடுங்கி மூணே ஷூட்ல ஹயாஷியோட அந்த வண்டியை நிலகுலிய வச்சு கீழே தள்ளி விட்டுடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் மேல இருந்து கீழே விழுக போகும்பொழுது மோரிசன் வேகமா கானனை பிடிச்சிடுறாரு. அதே சமயம் ஹயாஷி வண்டியில இருந்து கீழே வரும்பொழுது ஹயாஷியை எல்லாரும் பிடிச்சு ஹயாஷியை கைது பண்ணிடுறாங்க. சொன்னி மோரிசன் இதை நீ கண்டிப்பா பாத்துக்கிருப்பேன்னு நினைக்கிறேன் சாமிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நிமிர்ந்து பாத்துக்கிருக்க அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூவி முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹயாஷியை பிஎஸ்பி டீம் மெம்பர்ஸ் கைது பண்ணிடுறாங்க. சொன்னி ரெய்ஃபுரியா நீ பிஎஸ்பி டீம்ல இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, நீ ஒரு மனுஷனா இருக்கிறது கூட தகுதி கிடையாது. நீ இவ்வளவு பண்ணது எதுக்காக? உனக்கும் மாக்கிக்கு இருக்க தொடர்பு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றக்காக தானே. அது கண்டிப்பா வெளியே வரும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கசாமி மோரோஃபுஷியை தண்ணியில இருந்து காப்பாத்தும் பொழுது அவர் ஹிரோமட்ஸ்னு ஒரு பேர் சொன்னாரு. அவரு உங்க கூட போலீஸ் அகாடமியில உங்க கூட படிச்ச உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்றப்ப ரெய்ஃபுரியா ஒரு நிமிஷம் ஸ்டன்னா நின்னுடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் ரான் அங்கிள் எங்க போனாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் சாமிட்டானியோட ஹோம் டவுனான டொடோரிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரோஃபுஷியோட கால்ல கட்டு போட்டு அவரை வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வந்துருக்காங்க. சொன்ன யமட்டோ நான் இறந்து போனதா விஷயம் தெரிஞ்சதும் யுகிரா நீ பயங்கரமா அழுத்தியே, அந்த விஷயத்த அசாமியோட உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றப்ப யுகிரா இருக்காதா, இருந்தாலும் நீ என்னோட ஒன்னா வேலை பார்க்கிற பார்ட்னர் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிருக்க அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டர் கானனோட 28வது மூவியான ஒன் ஐடு பிளாஷ்பேக் மூவி முடிஞ்சிடுது. சோ இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.